ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் வரக்கூடிய அக்டோபர் 27ஆம் தேதி வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த புயலுக்கு தாய்லாந்து பெயர் வைக்க போறாங்க. அதற்கான பெயர் மொந்தா. இந்த மொந்தா புயல் தமிழ்நாட்டுக்கு வரப்போதா, இல்ல ஆந்திராவுக்கு போதா ஒரு கேள்வியோட தான் இந்த வீடியோ பார்க்க நெறைய பேர் வந்திருப்பீங்க. நம்ம சேனல்ல காலையிலேயே கூட சொல்லியிருந்தோம். புயல் உருவாக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதை இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்ப உறுதிப்படுத்தி அதற்கான வரைபடத்தையும் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து இதனுடைய நகர்வு என்பது மேற்கு வடமேற்கு நோக்கியே இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி புயலாக மாறி மொந்தா புயல் ஆந்திரா கடற்கரையை நோக்கி தான் செல்ல வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய கணிப்பு. இப்போ தெளிவா பார்த்தீங்கன்னா இந்த மொந்தா புயல்னால பாதிப்பு எங்க இருக்கும், எதை நோக்கி இது நகருது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வரைபடங்க. 2 வரைபடங்கள் நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் 25ஆம் தேதி இப்போ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடல்ல நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதி அடுத்த அதாவது நாளைக்கு 25ஆம் தேதி நாளைக்கு சனிக்கிழமை இது தாழ்வு மண்டலமாக மாறிடும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அக்டோபர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அக்டோபர் 27ஆம் தேதி புயலாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனுடைய நகர்வை பார்த்துடலாம், எப்படி நகருதுன்னு பாருங்களேன். இப்போ பாருங்க, இதுதான் அந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக நகர்ந்து வருதுன்னு நம்ம பார்க்குறோம். வேகமாக நகர்ந்து படிப்படியாக இது சென்னைக்கு மிக நெருக்கமாக அக்டோபர் 26ஆம் தேதி திங்கக்கிழமெல்லாம் வரப்போகுது. திங்கக்கிழமை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய மழைப்பொழிவு இருக்கும். இதன் காரணமாக அங்கே விடுமுறை கூட விட வாய்ப்பு இருக்குது. பள்ளி கல்லூரிகளுக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை விடுமுறை விட வாய்ப்பு இருக்குது. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும். மற்ற மாவட்டங்களில் பெரிய லெவலில் மழை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது சென்னைக்கு மிக நெருக்கமாக அங்கே பாருங்கள் நெருக்கமாக பிறகு படிப்படியாக அதுவும் தெற்கு ஆந்திராவில் கூட இது கரையை கிடக்கலை. அப்படியே பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துக்கு போகுது. அந்த பக்கம் விசாகப்பட்டினம், அந்த பக்கம் ஒடிசாவை நோக்கி போயிரும் போல இருக்குது. அது மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு பாதிப்பு என்பது ஆந்திரா, தெலுங்கானா இங்கே தான் மழைப்பொழிவு இருக்கும் ஒழிய நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத இப்போதைக்கு நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம். மாற்றங்கள் வந்தால் நான் உறுதிப்படுத்துகிறேன். சரியா? இதனுடைய வெளிப்பாடையான விஷயம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போல் நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழையை பொறுத்த வரைக்கும் இப்போவே நமக்கு நம்மளுடைய இலங்கை, அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு மழையானது மேகமூட்டத்தோடு தான் காணப்படுது. வெயிலே இல்லை. இது இன்றைக்கும் இப்படி தான் இருக்கும், நாளைக்கும் இப்படி தான் இருக்கும். நாளை முழுவதுமே நமக்கு இப்படி தான் இருக்கும். நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை, நாளைக்கு முழுவதும் இதே போல் வானிலை தான். ஒன்றும் பெரிய லெவல்லலாம் மழையெல்லாம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையும் கூட மழை இல்லை. காலையிலேருந்து மழையே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையும் விட்டு இருக்கும். லேசான தூறல் சென்னையிலேருந்து அதாவது நம்ம திருவள்ளூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் விட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் எல்லா பகுதியிலையும் மழை விட்டு இருக்கும். ஆனால் ஞாயிறு இரவு தீவிரமான மழைப்பொழிவு. அப்படியே மேகக்கூட்டங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஊதா கலரில் எவ்வளோ அந்த மேகக்கூட்டங்கள் உள்ளே வருதோ அதன் காரணமாக ஞாயிறு இரவு முதல் திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் நல்ல மழைப்பொழிவை பெறப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து அப்படியே அது வடக்க போயிடும். திங்கக்கிழமெல்லாம் ரொம்ப வடக்க போயிடும். அதனால தெற்கு ஆந்திரா, வடக்கு ஆந்திரா, தெலுங்கானாவில் தான் நல்ல மழைப்பொழிவு இருக்க போகுது. நமக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. யாரும் பயப்பட வேணாம். நம்மளுடைய தமிழக அரசு கொஞ்சம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்திகளை கொடுக்கலாம். ஞாயிறு இரவு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களும் உறுதியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மழை இருப்பது போல வானிலை படங்கள் காட்டுது. இந்த மொந்தா புயல் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகுது, எங்கே நோக்கி போகுது, அடுத்தடுத்த நகர்வுகள் இதனுடைய நகர்வு எங்கெங்கெல்லாம் மாறப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அது அதனுடைய நகர்வு என்பது தொடர்ந்து ஆந்திராவை நோக்கியே இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.